அனைத்து மேசராசி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். செல்வ கணபதி பகவான் அருளால் மேசராசி நேயர்கள் இல்லத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, உடல் ஆரோக்கியம், நல்ல வேலை வாய்ப்பு அனைத்தும் கிடைக்கட்டும். அதாவது 2024 முடிய போகிறது. கடைசி மாதம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறந்துவிட்டது. விடை பெறுகிறது 2024. கடந்த காலங்கள் நிறைய கஷ்டங்கள், வேதனைகள், கடன்கள் பல பேர்களுக்கு வந்திருக்கும். அவையெல்லாம் விலக இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆடு யாரை நம்பும்? மேசராசிக்கு சிம்பிள் எது பார்த்தீங்கன்னா ஆடு. அந்த ஆடு யாரை நம்பும்? ஆடு கசாப்காரனை நம்புமா? யாரையும் நம்பாதீர்கள். அதாவது யாரையும் நம்பாதீங்கன்னா, வீட்டில் மனைவியை நம்பணும், கணவனை நம்பணும், வேலை செய்கிற இடத்துல விசுவாசமாக இருக்கவங்கள நம்பணும், நல்லவர்களை நம்ப வேண்டும். விஷமத்தனமான மனிதர்களை நம்பாதீர்கள். சூழ்ச்சி செய்யும் கயவர்களை நம்பாதீர்கள். தற்போது இருக்கக்கூடிய இன்றைய கிரக நிலைகள், குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி திருதியை திதி, மூலம் நட்சத்திரம் இன்று, அமிர்த யோகம். ரிஷபராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் இல்லத்தில் ரிஷபராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கனிவாக, பொறுமையாக நடந்து கொள்வது, பேசுவது நல்லது. இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் தனுசு ராசி நேயர்களாக இருப்பார்கள். இன்றைய கிரக நிலைகள், உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான், 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான். ராசிக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் சுகஸ்தானத்தில். அடுத்து 8ஆம் இடத்தில் புதனும் சூரியனும். சந்திரன் தனுசு ராசியில். சுக்கிர பகவான் குருபலம் பெறுகிறார். தனாதிபதி சுக்கிர பகவான். மேசராசிக்கு கலத்திரஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் குரு பார்வை பெறுகிறார். சுக்கிர பெயர்ச்சி நடந்து உள்ளது. ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் சுக்கிர பகவானின் மீது குரு பார்வை விழுவதால் நல்லதை சொல்கிறேன். நிறைய நன்மைகள் ஏற்படும். தன வரவுகள் உண்டாகும். கடன் விலக வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சாதான் கடனை அடைக்க முடியும். வாய்ப்பு கிடைக்கலன்னா கடன் வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம உடம்புல நகம் வளரும், முடி வளரும். அதே போல் கடனும் கண்ணுக்கு தெரியாமல் வளர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். கவனமாக இருங்கள். சுக்கிரன் பார்வை பெறுவதால் வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை பறிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் கலத்திரக்காரகன். அதாவது கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம், காதல் கிரகம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த கிரகத்தின் மீது குரு பார்ப்பதால் காதலில் இருந்த பிரிவுகள் விலகி ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய நல்ல மாற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். உங்கள் ராசியின் தனஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டில் குரு. நேற்று வரை குரு வீட்டில் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமாக இருந்தது. இன்று ஜீவனஸ்தானத்தின் மீது, தொழில் ஸ்தானத்தின் மீது சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்து உள்ளார். நிறைய நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, அஸ்வினி கேது நட்சத்திரம், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி, முதல் நட்சத்திரம் கேது நட்சத்திரம். முதல் ராசி மேச ராசி. அஸ்வினி நட்சத்திரம். கேது தசையில் பிறந்தவர்களாக இருந்தால் தற்போது சுக்கிர தசை, அதாவது இளைஞர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை நடக்கும். அதன் பிறகு ஒரு அந்தாதியாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதன் பிறகு சூரிய தசை நடக்கும் மேசராசி நேயர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால். அதே நீங்கள் பரணி நட்சத்திரமாக இருந்தால் சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை முடிஞ்சு உங்களுக்கு செவ்வாய் தசை ஆரம்பமாக இருக்கலாம். அடுத்து நீங்கள் கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால்
கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் செவ்வாய் சூரிய திசை 6 வருடம், செவ்வாய் திசை முடிந்து ராகு திசையில் பயணம் செய்பவர்களாக இருந்தால் ராகுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, துர்க்கையம்மனை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். 20 வயது முதல் 80 வயது வரை ஒரு சின்ன ஒரு பார்வை பார்ப்போம். முதல்ல இந்த சனி பகவான் எங்கே இருக்கார் பார்த்துக்கலாம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். மேசராசிக்கு லாபஸ்தானாதிபதி யார் என்றால் சனி பகவான். அந்த சனீஸ்வர பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். 12ஆம் வீட்டில் ராகு, விரயஸ்தானத்தில் ராகு. இதுதான் தற்போதைய கிரக நிலைகள். மேசராசி நேர்மையான ராசி. உதவி என்றால் ஓடடி செய்து அதாவது அந்த குணம் இயற்கையிலேயே பிறவியிலேயே உதவி செய்யும் குணம் மேசராசினியர்கள் இயற்கையாக பெற்றிருப்பார்கள். அரசாங்க தொழில், போலீஸ் உயர் அதிகாரிகளாக அல்லது மிலிட்ரியில் அல்லது எந்த துறையில் நீங்கள் பணி செய்தாலும் ஒரு சிங்கம் போல தோற்றம் அளிப்பீர்கள். தன்னுடைய வீட்டை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பீர்கள். அந்த அளவுக்கு ஒரு பவர் பொருந்திய ராசி மேச ராசி. உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் அங்காரக பகவான், முருகப்பெருமான் போர்க்கோலம் பூண்ட அந்த 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 பதவி அது. அது வந்து எல்லாத்துக்கும் தலைமை தாங்கி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், நீங்கள் எந்த பணி செய்து கொண்டிருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கு சில பேர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன் சார்னா அது அவர்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகம். மேசராசியில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் நிறைய பேர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்காங்க, மருத்துவத்துறையில் இருக்காங்க. இதெல்லாம் மருத்துவத்துறை ஈஸியாக வரும். ஏன்னா செவ்வாய் என்பது அவர்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட கிரகம், சகோதர சகோதரிகளுக்கு உண்டான கிரகம், பூமி நிலம் அதற்குண்டான கிரகம் செவ்வாய். அதாவது இப்போ இருக்க கிரக சூழல்கள் சனி லாபஸ்தானத்தில் இந்த மாதம் இறுதியில் சுக்கிர பகவான் குரு பார்வை பெறுவது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், புதனும் சூரியனும் 8ல் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவது. நல்ல நிலையில்தான் உங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கிறது. செவ்வாய் நீச்சமாக உள்ளது சுகஸ்தானத்தில். குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு வெற்றி உண்டாகும். நீங்கள் படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு உடனடியாக வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். ஒரு அற்புதமான காலகட்டம் தான். தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் அமர்ந்து உள்ளார். அதனால் நிறைய நல்ல மாற்றம் ஏற்படும். எந்தெந்த முயற்சி செய்யுங்களோ அதெல்லாம் நடக்கும். திருமணமாகாதல் திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குரு பகவான் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை அடுத்த வருடம் குரு பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தின் மீது விழப்போவதால் 10 வருடமாக குழந்தை இல்லை, 15 வருடமாக குழந்தை இல்லை, 8 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்கெல்லாம் தொடர்ந்து குரு பகவானை, நவகிரகத்துடைய குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். முயற்சியோடு செய்யுங்கள். நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அடுத்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வேலை நல்லா கிடைக்கும். கடன், அதாவது இப்போ சுக்கிரன் பார்வை இருப்பதால் பழைய வரவுகள், பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்கள் இல்லத்தில் குழந்தைகள் திருமணமாகாத வயதில் குழந்தைகள் இருந்தால், அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நல்ல நேரம் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதே நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் அடுத்த வருடம்
சனி பயிற்சி ஆக போகிறது. 7.5 சனியில் மெல்லமாக எடுத்து காலை வைக்க போகிறீங்க. 7.5 சனின்னா பயம் வேண்டாம். 7.5 சனி நல்லதே செய்யும். அந்த நம்பிக்கையை நீங்கள் வச்சுக்கிட்டு முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்லது உண்டாகும். 20 வயசில் இருக்கவங்க 20 வயசு வரைக்கும் வீட்டில் பெரும்பாலும் மேக்சிமம் அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட கண் பார்வையில், அப்பா அம்மாவோட அரவணைப்பில் அவங்க கைக்குள்ள பிள்ளைகள் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. அந்த 20 வயசு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு காதல் மலரும், அல்லது கெட்ட நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அப்படின்னு ஒரு கூட்டு வரும். அதில் நல்லதை எடுத்துக்கொண்டால் நன்மை. சனீஸ்வர பகவானுக்கு கெட்டது பிடிக்காது. நேர்வழியில் சென்றால் சனீஸ்வர பகவான் நன்மையை செய்வார். அது அந்த படிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிறத்துல படிக்கும் இடத்துல உங்களை யாராவது ஏதாவது ஒரு குறை சொல்லி உங்களை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், உங்களுக்கு இடைஞ்சல் தர வேண்டும் என்று சிலர் நெருங்குவார்கள். அதுதான் அந்த ஆடு யாரை நம்பும்ட்டு அதில் கொஞ்சம் உஷாராயிட்டு அவங்க பாணியிலே நீங்கள் பேசி அந்த நட்பை, கெட்ட நட்பை எப்படி தடுத்து நிறுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் நீங்கள் ஒதுங்கி வாழ முடியுமோ அதை பழகிக்கொள்ளுங்கள். 25 வயசில் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சி அந்த வேலை கிடைக்கிற இடத்துல அங்கேயும் பின்னடைவு இருக்கும். சில பேர்கள் சுய தொழில் செய்வார்கள், வியாபாரம் செய்வார்கள். நம்பி பெரிய அமௌண்ட்டை நம்பி கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் ஏமாத்திடுவாங்க. உஷாராக இருங்க. அதுதான் நம்ப வேண்டாம் என்று சொன்னதுக்கு காரணம் அதுதான். நம்பிக்கை தான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வெற்றியை உண்டாக்கும். அதே சமயம் அந்த நம்பிக்கையில் ஒரு கவனம், உஷார் என்பது எப்பொழுதுமே மேசராசிக்காரர்கள் அதை கையாள வேண்டும். அடுத்து 40 வயசில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 வயசில் 35 வயசில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம் எல்லாமே சில பின்னடைவுகள் ஒரு சிலரால் ஏற்படும். சூழ்ச்சிக்காரர்கள், நயவஞ்சகர்கள், மோசடி செய்பவர்கள், இதுதான் நான் சொன்ன ஆடு கசாப்காரனை நம்போன்னு சொல்லி அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இது முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவு தான். நீங்கள் நல்லா இருக்குன்றது ஒரு நல்லெண்ணம் தான். நல்லெண்ணத்தில் தான் இந்த பதிவு நான் பேசுகிறேன். ஏன்னா 7.5 சனின்னா போலீஸ் ஸ்டேஷன், குடும்பத்தில் நிம்மதி, கணவன் மனைவி சண்டை பிரச்சனை, அண்ணன் தம்பிங்க பாக சொத்து பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ வரும், இதெல்லாம் ஏற்படும். அதுதான் 7.5 சனி. தேவையில்லாமல் விபத்துகள் ஏற்படும். இதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், முதல்ல விநாயகர் பெருமான் பாவத்தில் எடுத்துன்னு போய் உங்கள் ஜாதகம் வச்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி, எங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது, 7.5 சனியில் வரப்போகுது, நான் எப்படி இந்த 7.5 சனியில் விழிச்சுக்கிட்டு சிறப்பாக என் குடும்பத்தை நான் பாதுகாக்க முடியும், என்னை நான் எப்படி பாதுகாக்க முடியும், அதற்கெல்லாம் உன்னுடைய அருள் இருந்தால் போதும், எனக்கு நல்ல வழிகாட்டு என்று வேண்டிக் கொண்டு எதிலும் அகலக்கால் வைக்காமல் எந்த ஒரு ஆசை வார்த்தைகளை நம்பி யார் பேச்சிலும் யாருடைய அந்த தேன் போன்று பேசுவார்கள் அல்ல, பேசி சில ஒரு மோசடிகளை திரும்ப விட்டுட்டு உங்கள் பணத்தை ஏமாற்றிடுவாங்க. அதெல்லாம் ஏமாறாமல் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்குங்க. தைரியமாக இருங்க. மேசராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும். உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க தன்வந்திரி பெருமாளுக்கும் ஸ்ரீராமஜியம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமானுக்கும் துளசி அர்ச்சனை, வெத்தலை மாலை, வெண்ணெய் காப்பு போன்ற கடவுள் வழிபாடு நன்மையை செய்யும். மேசராசிக்கு ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் கொஞ்சம், அதாவது ராகு தசையில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர்கள் தான் சிறப்பாக உள்ளார்கள். பெரும்பாலும் ராகு தசையில் குடும்பத்தை விட்டு வெளியேறியவர்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். இல்லது அவங்களுக்கு குடும்பத்துக்கு பதிலாக பணம் அவரை விட்டு வெளியேறிவிடும். பணம் அந்த பணம் இந்த வீட்டில் தங்கணும்னு நினச்சா தான் தங்கும். அதுக்கு இஷ்டம் இல்லைன்னா போயிட்டே இருக்கும். ஆனால் அது இஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அந்த பணம் தங்கும் நிச்சயமாக. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க மேசராசிக்காரர்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும். அடுத்து வாகனங்களை மிக கவனமாக ஓட்டுங்கள். வாகனங்களை ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் இந்த சாதனை எல்லாம் படைப்பாங்க. அப்படியே எகிறது கொள்வது, வீலிங் பண்ணுறதுன்ட்டு எவ்வளோ மரணங்கள் டெய்லி யூடியூப்லேயும் எல்லா காட்சியும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அவங்க அப்பா அம்மா அலர்து. நான் கூட நேற்று முன்னாந்து பொதுவாக என்னுடைய ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஏதாவது ஒன்று விழிப்புணர்வு பதிவு போட்டுகிட்டே இருப்பேன். ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு அழுதுட்டு அப்படியே தேம்பி அழுதுட்டு ஒரு ஸ்கூலில் போயிட்டு
மாணவர்களே இது மாதிரி போகாதீங்கன்னு அலர்ந்த நான் நேற்று போட்டிருந்தேன் ஸ்டேட்டஸில். அதனால் இந்த கடவுள் இறைவன் கொடுத்த இந்த உருவம், உடல் உறுப்பு எல்லாமே ஒரு முடியை கூட நம்மளால் உருவாக்க முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அது ஆஞ்சநேயரை கும்பிடுறது, ஸ்ரீராமரியம் சொல்லுவது நல்ல மாற்றம் உண்டாகும். அடுத்து நிறம் மாறும் மனிதர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நிறம் மாறி அவங்களுடைய அதாவது ரொம்ப அழகாக நல்லவர்களாகவே உங்களிடம் உருவத்தை காட்டிக்கொண்டு நீங்கள் நிற்கிற இடத்துக்கு காலு கீழேயே மெல்லமாக இன்னொரு காலில் பள்ளம் நோண்டுவாங்க. கவனமாக இருங்க. நிறம் மாறும் மனிதர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. மேசராசியை பொறுத்த மட்டில் ரொம்ப ஒரு திறமை வாய்ந்த மேசராசி தான். தன்னுடைய தேவைகளை எப்படியாவது பூர்த்தி செய்து கொள்வார்கள் மேசராசினியர்கள். அவங்க அதாவது வேணும்னு சொன்னால் ஒரு பெண்ணாக இருந்தால் மேசராசி தன் வீட்டுக்கு வேண்டிய அனைத்து ஆடம்பர பொருட்களை வேண்டும் என்றால் எப்படியாவது தன் கணவனிடம் போராடி பேசி வாங்கி இது பண்ணுவான். அதே போல் ஆண்களும் அப்படி தான். தனக்கு பிடித்ததை எப்படியாவது முயற்சி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். விடாமுயற்சி அதிகமாக இருக்கும். 7.5 சனி வரப்போகுது. 7.5 சனி வரப்போகிறதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போனஸ் ஒன்று கிடைக்க போகுது. என்னென்னா ஆரம்பத்திலேயே எப்போ உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து ஒரு 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் கொடுக்காம நான் பாதுகாப்பேன்னு சொல்லி குரு பகவானோட பார்வை உங்கள் ராசி மேலே படப்போகுது. 11ஆம் இடத்தின் மீது குரு பார்வை மேச ராசியில் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தின் மீது குரு பார்ப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். நிறைய நன்மைகளை கொடுப்பார். பதவி உயர்வை கொடுப்பார், சம்பள உயர்வை கொடுப்பார், இடம் மாற்றத்தை கொடுப்பார். வழக்குகள், வீடு தொல்லைங்க, வீடு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கி கேஸு வழக்கு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிலம் வீடு வாங்க வாய்ப்புகள் உண்டாகும். 7.5 சனியில் எத்தனையோ பேர் வீடு வாசல் வாங்குவதை நான் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதனால் மேசராசிரியர்கள் 7.5 சனி நிறைய பேர் எனக்கு நேற்று முன்னாள் ஒரு நைட்டு ஒரு சிஸ்டர் ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு இது மாதிரி நான் ஒரு வீடியோலாம் பார்த்தேன், அப்படியே இப்படி சொல்கிறாங்க என் பையனுக்கு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய கடமையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு நேர்வழியில் சென்றால் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ராசியாதிபதி, அவரே ஜீவனஸ்தானாதிபதி. ஒரு தொழில் மேசராசிக்காரங்களை கோடியாக பணம் வச்சுருக்காங்க, கோடியாக வீடு வச்சுருக்காங்கன்னா அது தொழில் ஸ்தானாதிபதியான, அதாவது சம்பாதிக்கக்கூடிய ஸ்தானமே உங்களுக்கு சனீஸ்வர பகவான் தான். அதனால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சனீஸ்வர பகவானுக்கு தொடர்ச்சியாக எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். 7.5 சனி வந்தவுடனே நீங்கள் அதிகமாக போக வேண்டிய கோயில் பெருமாள் கோயிலில் போயிட்டு சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணணும். சனிக்கிழமை 7.5 சனி சனிக்கிழமைன்றது மறுபடியும் சொல்கிற பாருங்கள். அந்த சனி தினத்தன்று சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் காரணமே சனி தோஷம் நீங்குவதன் பொருள்தான். அதனால் அர்ச்சனை பண்ணுங்கள். முடிஞ்சால் ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற, உங்கள் சக்திக்கு இயன்ற தானங்களை செய்து வாருங்கள். இது அவங்கவுங்க ஜாதகத்தில் பாதகமான திசை நடந்தால் தான் பாதிப்பு வரும். அப்படியும் பாதிப்பு வருதுன்னா முன்கூட்டியே போய் ஒரு வேக்சின், இப்போ கொரோனா வர்றதுக்கு முன்னாடி அதாவது வராமல் இருக்குன்னு சொல்லி நம்ம வேக்சின் போட்டோம் இல்லையா, தடுப்பூசி போட்டோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் இது போன்ற தெய்வங்களை வழிபட்டு உங்களை முயற்சி செய்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். மேசராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்கள் ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமான் அருள் புரியட்டும். நன்றி. வணக்கம். வாழ்க.